வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். மீண்டும் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ்ஆ பரபரக்கும் தகவல். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்தால்தான் கண்டிப்பாக 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் கண்டிப்பாக ஒன்று சேர முடியும் என எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்த ஏ.கே. செங்கோட்டையன் அவர்கள் செய்தியானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் போர்க்குடியை தூக்கி வருகிறதாம். அதாவது செங்கோட்டையன் அவர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் கட்சி பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் ஹரித்வார் செல்வதாக கூறிவிட்டு ஏ.கே. செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியில் உள்ள அமித்ஷாவை மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகிய அமைச்சர்கள் எல்லாம் சந்தித்துவிட்டு பேசியது பெரும் அரசியலில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறதாம். அதாவது இந்த சந்திப்பின் போதுதான் 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக ஒருங்கிணைத்தால் மட்டுமே அதிமுகவுடன் தேர்தலை சந்திக்க வேண்டுமென அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையனிடம் வலியுறுத்துவதாக தெரிகிறதா. அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் தினகரை பதிலுக்கு அழைத்து பேச்சுவார்த்தையும் நடத்த வேண்டுமென அமித்ஷாவிடம் செங்கோட்டையன் அவர்கள் வலியுறுத்துவதாக செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமன்றி இதையடுத்துதான் இருவருமே டெல்லியில் அழைத்து பேச பாஜக மேலிடம் திட்டமிட்டு வருவதாகவும் இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வருவதாக பாஜக வட்டாரத்திலே கூறப்பட்டு வருகிறது. அதாவது பாஜக அதிமுக கூட்டணி கண்டிப்பாக தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரெல்லாம் கண்டிப்பாக மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சேர வேண்டும் என்பதே அமித்ஷா வலியுறுத்துவதாக செய்திகள் வெளிவந்தன. அதாவது அதற்கு முன்பாக பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரனுடன் ஆலோசனை நடத்தப்படவும் பாஜக மேலிடம் திட்டமிட்டுள்ளதாம். இதற்காக அவர் 11ஆம் தேதி டெல்லி செல்கிறார். அமித்ஷா, நட்டா, தேசிய பொதுச்செயலாளர் பி.எல். சந்தோஷ் ஆகியவர் உள்ளிட்டெல்லாம் பாஜகவின் மூத்த தலைவர் அண்ணாமலை மற்றும் நைனா நாகேந்திரன் சந்திக்க உள்ளதாக செய்திகள் வெளிவந்தன. அதாவது நைனா நாகேந்திரனுடன் ஆலோசித்த பிறகுதான் ஓபிஎஸ் தினகரன் ஆகியோரெல்லாம் டெல்லிக்கு அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாக டெல்லி மேலிடம் தகவல் வெளியாகியுள்ளதாம். இதன் மூலம்தான் கூட்டணியில் ஏற்பட்டுள்ள சலசலப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்த செய்திகள் பார்க்கப்படுகிறது. அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி வந்துவிட்டோம் என வெளிப்படையாகவே அறிவித்த ஓபிஎஸ், ஆனால் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு ஓபிஎஸ் அணி ஓட்டு போட்டது. அதன் பிறகும் நேற்று கூட ஓபிஎஸ் அளித்த பேட்டியில் அதிமுக துண்டாக்கி விடுவதை பாஜக ரசிக்கிறதென நான் எண்ணவில்லை என்று, டெல்லியில் இருந்து இதுவரை எனக்கு அழைப்பு இல்லை என்றும் சொல்லியிருக்கிறாராம். இதுவரை என்று சொல்லியிருந்தால் இனி வரும் என்கிற பொருளும் அதற்கு இருக்கிறதே அவருடைய ஆதரவு என்று கூறுவதாக இந்த செய்திகளெல்லாம் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதாம். அதாவது இதனால் விரைவில் மீண்டும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரும் பாஜக கூட்டணியில் திரும்புவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமன்றி இதனைத் தொடர்ந்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் கண்டிப்பாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் கண்டிப்பாக மீண்டும் இணைவதாக செய்திகள் வெளிவந்தன. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.